நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இதோ இருக்காரு பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அட கோத்வாலையா, ஏன் நீங்க இப்படி வெறுத்து விறுவிறுத்து போயிருக்கீங்க? அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எங்க போனீங்க? உங்களை தேடிதான் சுத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அதனாலதான் நான் இப்படி வேர்த்து போய் இங்க வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு ஆச்சு? மன்னிச்சிருங்க, உங்களை உடனடியா புடிச்சுக்கிட்டு வர சொல்லி மகாராஜா கட்டளை இட்டு இருக்காரு. மகாராஜா கட்டளை இட்டு இருக்காரு? ஆமா, அவரே சொன்னாரு. அப்ப புடிச்சுக்கோங்க. வாங்க, எந்திரிங்க. வாங்க வாங்க போலாம். ஆமா, மாம்பழம். வாங்க வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வாங்க வாங்க. இப்ப மகாராஜா உங்களை வரவேற்பாரு. வாங்க வாங்க. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சேன். இவர் சாதாரணமா மாமரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. மகாராஜா கிட்ட போட்டு கொடுக்குறீங்களா? என்கிட்ட தனியா மாட்டுவீங்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா, உங்களோட இடத்துல நீங்க ஒரு மாட்டை நிறுத்தி வைக்க உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இதுல எந்த தப்பும் இல்ல. இந்த சபையோட நன்மைக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அது என்னன்னா, இந்த மாடு என்னுடைய பிரதிநிதி. நான் இல்லாத நேரத்துல சபையோட நேரம் வீணாக கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? ஒரு மாடால உங்க பிரதிநிதியா எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. மகாராஜா, நீங்க இது ஒரு காளையா, அதாவது மாடா நினைச்சு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது என்னன்னா, எனக்கும் இந்த காளைக்கும் இடையில ஒரு ஆழமான சம்பந்தம் இருக்கு. இது என்னுடைய பால்குடி சகோதரன். பால்குடி சகோதரன் இவனுக்குமா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன கேலி பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இது பொய்யான விஷயம்லாம் இல்ல. நான் புரிய வைக்கிறேன். அது என்னன்னா, நீங்க, நான், அப்புறம் எல்லாருமே கோமாதாவுடைய பாலை குடிச்சு வளர்ந்தவங்க. நீங்க உங்களுடைய ஒரு வயசுல வெறும் சில நாட்கள் மட்டும்தான் மதிப்பிற்குரிய துர்காதேவி அம்மாவோட பாலை குடிச்சீங்க. நான் அதுக்கும் முன்னாடியில இருந்தே கோமாதாவுடைய பாலை குடிச்சிட்டு இருக்கேன் மகாராஜா. இப்ப கடந்த 5 வருஷமா இந்த காளையுடைய அம்மாவோட பாலை தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த விதத்துல பார்த்தா இது என்னுடைய பால்குடி சகோதரன் தானே மகாராஜா. பாத்தீங்களா மகாராஜா, இவனு ஆமான்னு சொல்றான். நான் ஏற்கனவே சொன்னேனே மகாராஜா, இவருக்கு மூளை குழம்பி போச்சுன்னு. மகாராஜா, இவர்கிட்ட தான் சபை நேரத்தை எப்படி வீணாக்குறதுன்னு கத்துக்கணும். என்ன கேட்டா நீங்க செய்ய வேண்டியது இவருக்கான தண்டனையை கொடுத்துட்டு சபை காரியங்களை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க எனக்காக என்ன காரியம் எல்லாம் பண்றீங்களோ அதை இந்த காளையாலையும் பண்ண முடியுமா? இந்த காளையால ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல உங்களை மாதிரி ஆலோசனை வழங்க முடியுமா? இதுவும் உங்க அளவுக்கு திறமையானதா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? ஏன் சிறப்பு நிபுணரா ஆகக்கூடிய தகுதி இதுக்கு இருக்கா? ஏன் சிறப்பு ஆலோசகர் ஆகக்கூடிய தகுதி இருக்கா? இல்லன்னு சொல்லுவீங்களா மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா மகாராஜா, நாராயண கிருஷ்ணர் எப்படி அவருக்கு சொந்தமானத சூதாட்டத்துல இழந்தாரோ
அவருடைய அப்பா சொல்லியும் அவரால் புரிஞ்சிக்க முடியலையோ? ஒரு மகாராஜரா தன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் மறந்துட்டு எப்படி அவரு உங்ககிட்ட வந்து நின்னு வெறும் உங்களுடைய பால்குடி சகோதரன்றதுனால உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பொருட்களுக்கு எஜமானரானரோ? அதே மாதிரி இந்த மாட்டுக்கும் எனக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களையும் பெறறதுக்கான உரிமை இருக்கு. ஏன்னா இது என்னுடைய பால்குடி சகோதரன். நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் பண்டித ராமகிருஷ்ணா. உன்னோட இந்த அதிக பிரசங்கித்தனத்துக்கு பதவி விலக்கம் இல்ல, மரண தண்டனையே கிடைக்கும். கிருஷ்ணதேவா, பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன ஒரு மாட்டோட ஒப்பிட்டு இருக்காரு. நீ பார்த்துட்டு சும்மா இருக்க? இந்த நிறைஞ்ச சபையில பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. நீ அதை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இனி ஒரு நொடி கூட நான் இங்க இருக்க மாட்டேன். நீ எனக்கு வழங்கின எல்லா பொருட்களையும் நான் உன்கிட்டயே திருப்பி கொடுத்துறேன். நான் இப்பவே கிளம்புறேன். நெல்லுங்க சகோதரரே. சொல்லு சகோதரா. சகோதரரே, தந்தையும் ராஜமாதாவையும் நான் விசாரிச்சதா சொல்லிடுங்க. சகோதரா, நான் இதை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நானும் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல பால்குடி சகோதரரே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நாராயண கிருஷ்ணன் ஒரு திறமையான ராஜ்யத்தோட திறமையான இளவரசனா இருந்தாரு. தன்னோட பொறுப்பு என்னன்னு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஆனா சூதாட்ட மாதிரியான ஒரு விளையாட்டு, அந்த தீய பழக்கம் அவரை சோம்பேறி ஆக்கிடுச்சு. எனக்கு உங்களை இப்படி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு சகோதரரே. நான் உங்களோட பால்குடி சகோதரன். அதனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வேண்டி கேட்டுக்கிறேன். உங்க தீய பழக்கங்களை உடனே விட்டுடுங்க. உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க. இந்த தீய பழக்கங்கள் தான் உங்களை இப்படி சோம்பேறி ஆக்கியிருக்க. உங்களோட இந்த பழக்கத்தால உங்களோட ராஜ்யம் நஷ்டம் அடைஞ்சிருக்க. நீங்க சொல்றதும் சரிதான். நான் சொன்ன விஷயத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச எல்லா வகையிலும் உதவுவேன். அது மூலமா நீங்களும் உங்களோட ராஜ்யமும் திரும்ப தலை தூக்கலாம். சொல்லுங்க, என்னோட வேண்டுகோளை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நாராயணா, நான் உண்மையா தான் சொல்றேன். என் மனசுல இருந்து சொல்றேன். திரும்பவும் நீங்க ஒரு திறமையான இளவரசரா ஆகணும் தான் நான் விரும்புறேன். உங்க ராஜ்யத்தை நீங்க பாத்துக்கணும்னு விரும்புறேன். உங்களோட பொறுப்புகளை நிறைவேற்றி ஆகணும் தான் நான் விரும்புறேன். இது சாத்தியமா நாராயணா? மகாராஜா, நீங்க எனக்கு அனுமதி வழங்குனீங்கன்னா நான் மகாராஜா நாராயணன் கிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். மகாராஜா நாராயண கிருஷ்ணரே, நீங்க இப்ப உங்க சேவகர்களுக்கு ஊதியம் கூட கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மகாராஜாவோட உங்களுக்கு ஒரு விசேஷ உறவு இருக்கு. நீங்க அவருடைய பால்குடி சகோதரன்றதுனால உங்களுக்கு சரியான ஆலோசனை வழங்க வேண்டியது என்னுடைய கடமை. என்ன மாதிரியான ஆலோசகர் உங்களுக்கு கிடைச்சா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா அது உங்களுடைய பிரம்மதான். உண்மை என்னன்னா, சீக்கிரமே நீங்க உங்களுடைய இந்த தீய பழக்கத்துல இருந்து வெளியில வரலனா கண்டிப்பா உங்களுடைய இந்த நிலைமை இன்னும் மோசமாகிட்டே போகும். அதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி 1000 ஆலோசகர்களால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஆனா ஒரே ஒருத்தரால மட்டும்தான் உங்களுக்கு உதவ முடியும். அந்த நபர் நீங்க தான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு உண்மையை புரிய வச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட தைரியத்தை நான் பாராட்டுறேன்.
நான் என்னோட இந்த தீய பழக்கத்திலிருந்து தள்ளி இருக்க என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். நீ என்ன மன்னிச்சிரு சகோதரா. என்னோட தவற நான் உணர்ந்துட்டேன். இப்ப என் ராஜ்யத்துக்கு நான் திரும்பி போக நீ அனுமதி வழங்கு. நாராயண கிருஷ்ணா, உன்கிட்ட இன்னொரு வேண்டுதல் வைக்க விரும்புறேன். சொல்லு சகோதரா. நான் உங்களுக்கு வழங்கின எல்லா பொருட்களையும் நீங்க இங்கேயே விட்டுட்டு போக கூடாது. அத நீங்க ஒரு சகோதரனோட தரப்புல இருந்து கிடைக்கிற அன்பளிப்பா ஏத்துக்கணும்னு விரும்புறேன். ரொம்ப நன்றி. நன்றி. மிக்க நன்றி. பண்டித ராமகிருஷ்ணா, இது கண்டிப்பா உங்களோட யுக்தியா தான் இருக்கும்னு உங்களோட இடத்துல மாடு இருக்கும்போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு. யாருக்காக இந்த யுக்திய நீங்க பயன்படுத்தினீங்களோ அத நீங்களே அவங்க கிட்ட புரிய வைக்கணும் தான் இவ்வளவு நேரமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ராமகிருஷ்ணா. இது நல்லாவே வேலை செஞ்சது பண்டித ராமகிருஷ்ணா. என் பால்குடி சகோதரருக்கு நல்ல பாடத்தை நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க. அற்புதமான யுக்தி பண்டித ராமகிருஷ்ணா. கூடவே நீங்களும் அற்புதமானவர் தான். மகாராஜா, நீங்க கூடதான் மிக மிக அற்புதமானவரு. ஏன் பண்டித ராமகிருஷ்ணா, அற்புதமானவரா இருக்க உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா என்ன? பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணரே. நன்றி குருவே. இன்றைய சபை இதோட முடிவுக்கு வருது. அண்ணே, இங்க என்ன நடக்குது? வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, விஜயநகரத்துக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. விஜயநகரத்தை காக்க சாக்ஷாத் சுயம்பு கடவுளே பூமிக்குள்ள இருந்து மேல வந்திருக்காரு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சுயம்பு கடவுளா? என்ன வருணமாலா இது? புகைய கொண்டு வந்து மூக்கிலியா போடுவேன். சுவாமி, நீங்க ஒரு மகான். உங்க லீலைக்கு எல்லையே இல்ல. நீங்க எல்லா இடத்துலயும் தோண்டிடுறீங்க. உங்களாலதான் இன்னைக்கு இந்த மொத்த விஜயநகரமும் சந்தோஷத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நான் பண்ணேன்? நான் தான் ஒவ்வொரு நாளும் புது புது அற்புதங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா அதுல ஞாபகம் இல்லாம போச்சு. எந்த அற்புதத்துக்கு இந்த கொண்டாட்டம்? சாக்ஷாத் அந்த கடவுளையே நீங்க தானே தோன்ற வச்சிருக்கீங்க சுவாமி. சுவாமி, நீங்க எப்ப சபைக்கு புறப்பட்டு போனாலும் நம்ம வீடே அதுக்கப்புறம் வெறிச்சோடி போயிடுது. அதனாலதான் சொல்றேன், இதே மாதிரி நீங்க நம்ம வீட்லயும் ஒரு சிலையா தோன்றிடுங்க. விவசாயி ஸ்ரீகாந்த் நிலத்துல உதிச்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரி. நிலத்திலயா? நான் நிலத்தில இருந்து தோன்றுனா அது என்னங்கறத நான் உடனடியா போய் பார்த்தே ஆகணும். ஒரே ஒரு குருஜி வரார், வழிவிடுங்க. வணக்கம் குருவே.
கொழிக்க இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நல்ல வேலை வந்துட்டீங்க. ஏலக்காய் தீந்து போச்சு, சந்தைக்கு போய் வாங்கிட்டு வாங்க. சரதா இப்பதான் வீட்டுக்கு வந்த உடனே வேலை கொடுக்கற. நான் போக மாட்டேன். குண்டப்பா வந்த உடனே அவனை போய் வாங்கிட்டு வர சொல்லு. இல்ல என்னால அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. நீங்க இப்பவே போய் வாங்கிட்டு வாங்க. நான் போக மாட்டேன். போறேன் சரதா. சந்தையில இருந்து என்னென்ன வாங்கிட்டு வரணும்னு ஒரே தடவையில சொல்லிடு, இல்லன்னா திரும்ப போக வேண்டியதாயிடும். ஏலக்காய் வாங்கிட்டு வாங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். அப்படின்னா சரி, இப்பவே வாங்கிட்டு வரேன். தனிமணி, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க இங்கேயே இருந்து சாயங்காலம் இந்த சாமியாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க குருஜி, அப்படியே பண்ணிடுறோம். கிளவன் போயிட்டான். தனி, என்னோட சிறுமூளை பை என்கிட்ட என்ன சொல்லுது தெரியுமா? தெரியுமே, அந்த கிழவனோட விபரீதமான புத்தி ஏதோ பயங்கரமான திட்டத்தை யோசிச்சு வச்சிருக்குன்னு தானே. சரி மகாராஜா, நீங்க இன்னைக்கு என்ன உணவு சாப்பிட விரும்புறீங்க? வணக்கம் அக்கா. வணக்கம் தம்பி. வணக்கம் அக்கா. கிருஷ்ணா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நகரத்துல பூமிக்குள்ள இருந்து கடவுள் தோன்றியிருக்காரா? என்ன, பூமிக்குள்ள இருந்து கடவுள் தோன்றியிருக்காரா? இத நீங்க எங்கக்கா கேள்விப்பட்டீங்க? அதத்தான் நானும் கேக்குறேன். மாளிகையில இருக்கிற எல்லா சேவகர்களும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் உற்சாகமாவும் இருக்காங்க. அக்கா, நீங்க கவலைப்படாம இருங்க. இத பத்தின உண்மைய நான் கண்டுபிடிக்கிறேன். காலமுக்கி விடுறியா? கிருஷ்ணா, காலமுக்கி விடுறதுனால உண்மை எப்படி தெரிய வரும்? தனி, அங்க பாரு, பிரசாதம். வா 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 வா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்தாங்க. இன்னொரு தொன்னை குருஜிக்கும் கொடுங்களேன். குருவுக்கு கொஞ்சம் வச்சு கூட. சரி, இந்தாங்க. கொடுங்க கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. குருமாதாவுக்கும் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். குரு மாதாவுக்கும் ஒண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும். இந்தாங்க. நன்றி. வாங்க, நாம அப்படியே மாளிகைக்கு போய் ராணிகளுக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடலாம். நீங்க வேணா மாளிகைக்கு போங்க, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுக்கணும். குண்டப்பா, நீ சாரதா கூட போ. சரி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே வணக்கம். வணக்கம். விஜயநகரத்துல சுயம்பு கடவுள் தோன்றதுனாலயா நீங்க பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கீங்க? வாழ்க வாழ்க, சுயம்பு கடவுள் வாழ்க. சுயம்பு கடவுளா? யாருக்கு தெரியும்? போப்போ, நீ மாளிகைக்கு போக ஏற்பாடு பண்ணு. குண்டப்பா, வந்து இதெல்லாம் எடு. மணி, பிரசாதம் வாங்க போற நேரத்துல சாமியார் எங்க போனாரு? அவரு எங்க போனாருன்னே தெரியலையே. அதோ அங்க இருக்காரு பாரு. சாமி சாமி, ஐயா சாமி சாமி. பம்பம் போலே, என்ன உங்களோட குருவை சந்திக்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, ஆனா என்ன தனியா விட்டுட்டு பிரசாதம் வாங்க வரிசையில போய் நின்னுட்டீங்க. நீங்க எதுக்காக கோவப்படுறீங்க? இந்தாங்க சூடான பிரசாதத்தை சாப்பிடுங்க. ரொம்ப சுவையா இருக்கு தெரியுமா? வணக்கம் மகாராணி. வணக்கம். வணக்கம் சாரதா. நான் உங்களுக்கு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். அம்மாவோட கருணையால எங்க வீடு தப்பிச்சிருச்சு. சுகந்தா தேவி அவங்க ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. சாரதா, சுகந்தா தேவி தான் ராஜ்யத்துக்கு போயிருக்கா. ஆனா பானுமதி அக்கா திரும்பவும் வந்துட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பானுமதி அம்மா திரும்ப வந்துட்டாங்களா? ஆமா சாரதா, இனிமே நாங்களும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுதான் நடக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் கிளம்புறேன். சொல்லுங்க, இந்த பூமி படைக்கப்பட்ட போது என்ன பொழுது இருந்தது? பகல் பொழுதா இல்ல இரவா? சாரதா, சொல்லுங்க. சாரதா, நீ எங்க தரப்புல இருந்து ராமகிருஷ்ணர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க.
இந்த பூமி படைக்கப்பட்டப்போ பகலா இருந்ததா இல்ல இரவா இருந்ததா? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் கண்டிப்பா இந்த கேள்விக்கு பதில் சொல்வாரு. சரி, நான் கண்டிப்பா அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். ஆமா சாரதா, பாவம் சின்ன மகாராணி எவ்வளவு நாளா அவங்க கையால பண்ண உணவுகளை மகாராஜா கிட்ட கொடுக்க ஆவலா இருக்காங்க தெரியுமா? ஆனா மகாராஜா அவங்க கேட்ட இந்த கேள்விக்கான பதில சொல்லாத வரைக்கும் இவங்க கையால பண்ண எந்த விசேஷமான உணவையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பாவம் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு பாரு. நீங்க கவலைப்படாதீங்க சின்ன மகாராணி, நான் கண்டிப்பா இதுக்கான பதில தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றேன். ராணி திருமலம்மா அவர்களே, நீங்க இந்த கேள்விய சுகந்தாக்கா கிட்ட கேட்டிருக்கணும். அவங்க கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. தூக்கு எத? வாய தூக்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. வந்துட்டா சுகந்தா தேவிய புகழ. எங்களுக்கு அனுமதி கொடுங்க, இப்ப நாங்க கிளம்புறோம். சரி. என்ன உள்ள வரவிட எனக்கு என்னோட படுக்கையில தான் தூக்கம் வரும். சரி, அப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை உள்ள வந்து படுக்க விடுறேன். சரி கேளு, என்ன கேள்வியா இருந்தாலும் கேளு, அதுக்கு நான் பதில் சொல்றேன், கேளு. சரி, அப்ப பதில் சொல்லுங்க. இந்த பூமி படைக்கப்பட்டப்போ அந்த நேரத்துல பகல் இருந்துச்சா இல்ல ராத்திரியா? நீங்க பெரிய மகாராணி கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. அதாவது இந்த பூமியை படைச்சப்போ அப்ப முதல்ல இரவா இருந்ததா இல்ல பகலா இருந்ததான்னு. என் அம்பு என் மேலேயே வந்து பாயுதே. சரதா, என்ன கேள்வி இது? இந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்ல. பதில் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அந்த பதில் உங்களுக்கு தான் தெரியல. ஒரு வேலை பண்ணுங்க, முற்றத்துக்கு போங்க, அங்க படுத்து யோசிங்க. உங்களுக்கு பதில் கிடைச்சதும் வந்து என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை படுக்கை அறைக்குள்ள விடுறேன், சரியா? நான் தான் பாபா மூர்த்தி ஆனந்த். சொல்லுங்க, நான் உங்களுக்கு இப்ப என்ன உதவி செய்யணும்? முதல்ல உட்காருங்க. உதவி நீங்க எனக்கு பண்ண போறதில்ல, நான் தான் பண்ண போறேன். ஏன்னா இந்த தத்தாச்சாரியார் விஜயநகரத்தின் ராஜகுரு. நான் முடிவு செஞ்சுட்டேன். எந்த இடத்துல அந்த சிலை தோன்றுச்சோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டணும். அத பத்தின உங்க அபிப்பிராயம் என்ன? அதுக்கு நான் முதல்ல அனுமதியை பெறணும். உங்களுக்கு மேலேயும் ஆள் இருக்கா? ஆமாம் குருவே, எல்லாருக்கும் மேலே இருக்கிறவன் நீல ஆடைய உடுத்தின பரமபிதா பரமசிவன். நான் அவர்கிட்ட அனுமதி வாங்கணும். கேளுங்க, பிரம்மாண்டமான கோயிலை கட்டணுங்கிற ராஜகுரு தத்தாச்சாரியாரோட விருப்பம் நிறைவேறுமா? யாருகிட்ட பேசுறாங்க? என்ன சொன்னீங்க? ரொம்ப திறமையான ஆண்மகனா, பெரிய வித்வானா, சிறந்த குருவா? நீங்க அனுமதி வழங்குறீங்களா? வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஈஸ்வரன் அனுமதி வழங்கிட்டாரு. நீங்க அந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்டலாம். ஆனா அந்த கோயிலோட முக்கிய பண்டிதரா நீங்க என்னதான் நியமிக்கணும். ஈஸ்வரனோட கட்டளை இதுதான். நான் அலைந்து திரிகிற துறவி. இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், நாளைக்கு வேற எங்கேயாவது இருப்பேன். இனி நான் ஒரே இடத்துல இருந்து ஈஸ்வரனுக்கு சேவை செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது, புத்திசாலி. உண்மையை சொல்லணும்னா இதுவும் எனக்கு லாபம் தான். கோவில் திருப்பணிக்கு செலவழிக்கிற செல்வத்துல கொஞ்சம் இந்த பக்கம் வந்தா கூட நான் ஊர்லயே பெரிய செல்வந்தர். சரிங்க ஐயா, அப்படியே செஞ்சிருவோம். நீங்க சொன்ன மாதிரியே நடக்கும். வாழ்க ராஜகுரு தத்தாச்சாரியாரே. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஒண்ணும் என்ன ஏமாத்த முயற்சி பண்ணாதீங்க. அப்போ இந்த பண்டித ராமகிருஷ்ணர் இந்த பாத்திரத்தை வாங்க என் வீட்டுக்கு வந்தப்போ இந்த பாத்திரம் கர்ப்பமா இருந்துச்சு. ஆனா இப்ப காணோம். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட பாத்திரம் உங்க வீட்ல குட்டி போட்டிருக்கு. எனக்கு அந்த குழந்தை வேணும். இல்லனா என்ன? இல்லனா நான் வந்து என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சொல்லு. என்னாச்சு? எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கீங்க? தூக்குங்க. சரி குண்டுக்கு ஐயா, உதவி பண்ணுங்க. ஐயோ, பாத்திரத்தை இல்ல, உங்க காலனியை தூக்குங்க. வைத்தியரை வர சொல்லுங்க. இவனை பாருங்க, இந்த ஆளு எப்படி விசித்திரமா பேசுறான்னு. இவனோட பாத்திரம் கர்ப்பமா இருந்துச்சுன்னு சொல்றான். இப்ப இவனுக்கு இதோட குழந்தை வேணுமா?
இந்தாங்க நீங்க கேட்ட பாத்திரம். நல்ல தூக்கத்துல இருந்தது, உங்களுக்காக எழுப்ப வேண்டியதா போச்சு. எது? பாத்திரத்தை? பண்டிதரே பார்த்து பத்திரம், மூச்சு வருதான்னு பாத்துக்கோங்க. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. போன தடவை பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் கூட்டிட்டு போகும்போது அஜாக்கிரதையா இருந்தாரு. அப்போ கிருப்பான் அவர் கால்ல விழுந்துருச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சாரதா தேவி பாத்திரத்தை மட்டும்தான் தராங்க, குட்டி இல்ல. பாத்திரத்தோட குட்டியா? இது நான் புதுசா கேள்விப்படுறேன். குண்டு கையா, நான் உங்க வீட்ல இருந்து வெறும் பாத்திரத்தை மட்டும் தான் கொண்டு வந்தேன். அதுதான் என் வீட்ல இருந்து நீங்க இந்த பாத்திரத்தை கொண்டு வரும்போது இது கர்ப்பமா இருந்துச்சே. இப்ப கர்ப்பத்தை காணோம். அப்போ அதான அர்த்தம், என்னோட இந்த பாத்திரம் உங்க வீட்ல குழந்தைய பெத்திருக்கு. நீங்க எதுக்கும் சமையல் அறையில தேடி பாருங்க, இதோட குட்டி அங்கதான் இருக்கும். கண்டிப்பா. இப்பவே பார்த்துட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். இந்தாங்க. வாங்க வாங்க வாங்க. உங்களுடைய பாத்திரம் இவ்வளவுதான் குட்டி போட்டிருக்கு. அட என்ன பண்றீங்க? இதெல்லாம் நம்மளோட பாத்திரம், இவன்கிட்ட எதுக்கு குடுக்குறீங்க? சாரதா, இது நம்மளுடைய பாத்திரம் இல்ல, இது இவரோட பாத்திரத்தோட குட்டிங்க. எடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. தெனாலி கிராமத்துல இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி நான் என்னென்னமோ கேள்விப்பட்டேன். ஆனா இவன் என்னன்னா இவ்ளோ முட்டாளா இருக்கான். என்ன முட்டாள்னு நினைக்கிறவனே, என்னோட ஆட்டமே இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. குரு இன்னும் வரலையே. வந்துட்டேன் மகாராஜா, நான் வந்துட்டேன். வணக்கம் மகாராஜா. வணக்கம். வணக்கம் குருவே. இன்னைக்கு நான் உங்களுக்கும் இந்த சபையோருக்கும் இந்த நாட்டுல நடந்திருக்கிற ஒரு அற்புதத்தை விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சாமி முட்டாள் மன்னிச்சிருக்க மூர்த்தி ஆனந்த அறிமுகப்படுத்த போறேன். இவர்தான் அந்த மூர்த்தி. எங்க போனாரு? வாங்க வாங்க சாமி, உள்ள வாங்க. வந்துட்டாரு. வலது காலை எடுத்து வச்சு வாங்க சாமி. இவர்தான் நான் சொன்ன மூர்த்தி ஆனந்த். மகாராஜா அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த அற்புதம் அற்புதம்ங்கிற வார்த்தைக்கு உதாரணமே இவர்தான். வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. இவர் ஒரு அற்புதமான சாமியார். இவருக்கும் என்ன மாதிரியே அந்த கடவுளோட தொடர்பு இருக்கு. மகாராஜா, சுவாமி மூர்த்தி ஆனந்த் எங்கே உட்கார்ந்து தவம் செய்யறாரோ அந்த இடத்துல இருந்து கடவுள் தானா வெளிப்படுறாரு. இது விஜயநகரத்தின் அற்புதம்னு தான் சொல்லணும். சுவாமி மூர்த்தி ஆனந்தோட பாதம் விஜயநகர பூமியில பட்டதும் இங்க சுயம்புவா தெய்வமே வெளிப்படுது. அப்படின்னா பானுமதி அக்கா சொன்னது உண்மைதான். மகாராஜா, பூமிக்குள்ள இருந்து வந்த அந்த சுயம்பு கடவுளை பார்க்க விஜயநகரத்துல இருக்கிற மொத்த மக்களும் கூட்டமா திரண்டு இருக்காங்க. உண்மைதான் மகாராஜா. மகாராஜா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவை செயல்படுத்தணும்னா மகாராஜா மனசு வச்சாதான் முடியும். நீங்க அனுமதிச்சா அது என்னன்னு சொல்றேன். அனுமதிக்கிறேன் குருவே, சொல்லுங்க. மகாராஜா, நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, எந்த இடத்துல அந்த தெய்வம் தோன்றுச்சோ அதே இடத்துல ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டணும். இது விஜயநகரத்தோட மதிப்பு, மரியாதை, கௌரவம், பக்தி இதன் அடையாளமா அந்த கோவில் விளங்கும். மகாராஜா, என்ன கேட்டீங்கன்னா நாம அந்த இடத்த ஒரு முறை நல்லா சோதிச்சு பாத்துக்கணும். இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. சரி மகாராஜா. குருவே, நான் உங்களுக்கு அனுமதி வழங்குறேன். ஒரு பிரம்மாண்ட கோயிலை கட்டுங்க. அதுக்காக எவ்வளவு செல்வங்கள் தேவைப்படுதோ அது குருவுக்கு உடனே வழங்குங்க. மகிழ்ச்சி மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். ஸ்ரீகாந்த், கடவுள் சிலையா தோன்றதுக்கு
உன் நிலத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய பாக்கியசாலி தெரியுமா நீ? இதுக்கப்புறம் உன்னோட நிலத்துல ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்ட போறோம். குருவே, இது எங்க முன்னோர்களோட நிலம். நான் இந்த விஜயநகர மக்களோட உணர்ச்சிகளை ரொம்பவும் மதிக்கிறேன் குருவே. நான் வாக்கு கொடுக்கறேன். இந்த கடவுள் எங்கே தோன்றி இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு சின்ன கோயிலை நானே கட்டுறேன். தயவு செஞ்சு என்னோட மொத்த நிலத்திலையும் கோயில் கட்டணுங்கிற உங்களோட முடிவை கைவிட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்கிறேன். முட்டாளா இருக்காத ஸ்ரீகாந்த். இத பார், இந்த கோவில் கட்டுமானங்கிறது ஏன் மேற்பார்வையில தான் நடக்கும். மறந்துடாத, இதுக்கு மகாராஜாவும் அனுமதி கொடுத்துட்டாரு. எதுக்கும் கவலைப்படாத. உன் நிலத்துக்கான மதிப்பை அரசாங்கமே வழங்கிடும். குருவே, ஒரு விவசாயிக்கு நிலங்கிறது தாய்க்கு சமமானது. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னோட தாய்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க. ஸ்ரீகாந்த், உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். ஏன்னா மகாராஜாவோட உத்தரவை மீறது சரியில்லைன்னு தெரியாது. இப்போ இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான கோவில் எழப்போகுது. அது கண்டிப்பா எழும். கவலையே படாதீங்க. இந்த நிலத்துக்கு ஈடா இன்னொரு விளைநிலம் உங்களுக்கு ஈடு செய்யப்படும். எல்லாரும் வேலை ஆரம்பிங்கப்பா. ஏன் நிறுத்திட்டீங்க? இப்ப நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை போய் பார்க்கணும். அவரால் மட்டும்தான் எனக்கு இப்ப உதவி செய்ய முடியும். சாஸ்திரி ஐயா, சாஸ்திரி ஐயா. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் குண்டக்கு. சாஸ்திரி ஐயா இன்னைக்கு வீட்ல இல்லையே, ஏதாவது சொல்லணுமா? சாஸ்திரி ஐயா திரும்பவும் வீட்ல இல்லையா? அது என்னன்னா, எனக்கு திரும்பவும் ஒரு முறை எனக்கு அந்த பாத்திரம் தேவைப்படுது. தயவு செஞ்சு கொடுக்குறீங்களா? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி தேவையில்லாம எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்காங்க. இவன் ஒரு தடவை முட்டாளானது பத்தாதுன்னு திரும்பவும் முட்டாளாக வந்திருக்கான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு பாத்திரம் வேணும்னா தாராளமா எடுத்துட்டு போங்க. ஆனா இந்த தடவை நான் உங்களுக்கு வேற ஒரு பாத்திரம் தரேன். ஏன்னா முன்னாடி கொடுத்த பாத்திரம் இப்ப அதோட குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. நான் அவங்க சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல. சரி சரி, நீங்க வேற பாத்திரம் கொடுங்க போதும். நீங்க இங்கே இருங்க. சரி, நான் இதோ கொண்டு வரேன். சரி. இந்தாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதை எடுத்துக்கோங்க. ஆச்சரியப்படாதீங்க. என்னன்னா எல்லா பாத்திரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆஹா, நீங்க சொல்றது சரியாதான் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, இதுவும் கர்ப்பமா தான் இருக்கு. அப்படியா? ஆமாமா, இதான் நிறமாசம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரங்களும் கர்ப்பமா இருக்கு. எல்லாம் கடவுளோட அருள் தான். ரொம்ப நல்லது. நாளைக்கு காலையில வந்து இந்த பாத்திரத்தை திரும்ப எடுத்துக்கோங்க. கண்டிப்பா. நன்றி. பார்த்து ஜாக்கிரதை. என்ன திரும்பவும் இந்த பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கீங்க? சமையல் அறையில இருக்க எல்லா பாத்திரத்தையும் கொண்டு போய் சாஸ்திரி வீட்டுல கொடுக்க போறீங்களா என்ன? இந்த தடவை சாஸ்திரி ஐயாவோட ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்க மச்சானுக்கு அவன் ஆட்டத்திலேயே பாடத்தை சொல்லி தரலான்னு இருக்கேன். கேள்விக்கு பதில் கிடைச்சதா? என்னைக்கும் இதே முற்றத்துல படுத்து தூங்குங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு உதவி செய்யுங்க. என்னங்க செய்ய? அவங்க என்னோட நிலத்தை என்கிட்ட இருந்து பறிக்கிறாங்க. என்னோட நிலம் தான் எனக்கு எல்லாமே. ஆனா அரசாங்கம் இப்ப அதுல கோவில கட்ட போறாங்களா? இவர் அந்த விவசாயி
ஸ்ரீகாந்த். இவரோட நிலத்துல தான் சுயம்பு கடவுள் தோன்றி இருக்காரு. இன்னைக்கு நான் கூட போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அந்த நிலம் என்னோட முன்னோர்கள் ரத்தம் சிந்தி உருவாக்குனது. என்னோட குடும்பமே அந்த நிலத்தை நம்பிதான் இருக்குது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. என்னால் அதை ஒருபோதும் இழக்கவே முடியாது. எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை பத்தி நான் மகாராஜா கிட்ட கண்டிப்பா பேசுறேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்க என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் பண்றேன். ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ரொம்ப நன்றி. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அட, என்னாச்சு ராமகிருஷ்ணரே? அட, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இப்படி அழுதீங்கன்னா எனக்கு எதுவும் புரியாது. தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லுங்க. எப்படி சொல்லுவேன்? நீங்களும் விஷயத்தை கேட்டீங்கன்னா அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. மனசுடைஞ்சு போயிடுவனா? அப்படி என்னாச்சு பண்டித ராமகிருஷ்ணரே? பெரிய தப்பாயிடுச்சு. தப்பாயிடுச்சுன்னா என்ன தப்பு? எப்படி சொல்லுவேன்? இத சொல்றதுக்கு முன்னாடியே நாக்கு ஏன் துண்டிச்சு போயிட மாட்டேங்குது? அட பண்டித ராமகிருஷ்ணரே, அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கேன்ல. உங்களுக்கு மாரடைப்பே வந்து என்ன வேலை வந்து தொலையிட்டோம். என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலையா. சொல்றேன். நான் உங்க வீட்டுல இருந்து ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தேன்ல, இதய துடிப்பு நின்னு போனதுனால அது இறந்து போயிடுச்சு. என்னோட பாத்திரம் இறந்துடுச்சா? இப்பதான் அதுக்கு இறுதி சடங்கு பண்ணி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த. என்னோட பாத்திரம் இறந்து போச்சா? என்னோட பாத்திரம் இறந்து போயிடுச்சா? பாத்திரம் இறந்துடுச்சா? அதோட இதய துடிப்பு எப்படி நிக்க முடியும்? நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க? அது சரி, இப்போதானே எனக்கு புரியுது. நீங்க என்னோட பாத்திரத்தை அப்படியே வச்சுக்க பாக்குறீங்க. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். என் பாத்திரம் இப்போ எனக்கு வேணும். இப்பவே வேணும். இல்லனா என்னாச்சு குண்டுக்கு? எதுக்கு கத்திட்டு இருக்க? மாமா, நீங்களே கேளுங்க. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை பாருங்க. ஏதோ மகாராஜாவோட பெரிய சிறப்பு ஆலோசகர்னு சொல்றாங்க, சிறப்பு நிபுணர்னு சொல்றாங்க. ஆனா இவரை பாருங்க, பண்ற வேலைய பாருங்க. சீ. என்ன விஷயம் முதல்ல சொல்றியா? நேத்து இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்ம வீட்ல இருந்து பாத்திரம் வாங்கிட்டு வந்தாரு. இப்போ அதை திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தா அந்த பாத்திரத்தோட இதய துடிப்பு நின்னு போய் அது இறந்துருச்சுன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம பாத்திரத்துக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டாராம். நீங்களே கேளுங்க மாமா, எந்த பாத்திரமாவது இதயம் நின்னு போய் இறந்து போகுமா என்ன? குண்டுக்கு ஐயா, ஒரு பாத்திரத்தால குழந்தைங்களை பெத்துக்க முடியும் போது இதய துடிப்பு நின்னு போறதுனால அது ஏன் இறந்து போக முடியாது? பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன சொல்றீங்க? பாருங்க பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு அந்த பாத்திரம் தேவைப்படுதுன்னா நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா இப்படி தேவையில்லாம பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லல சாஸ்திரி ஐயா, நான் உண்மையாதான் சொல்றேன். பாத்திரங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு உங்க குண்டுக்கு ஐயாவே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. பாருங்க, நடந்தது என்னன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் உங்க வீட்டுல இருந்து பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தேன். அப்பவும் குண்டுக்கு ஐயாவே தான் கொடுத்தாரு. அப்புறமா திரும்ப இவரோட பாத்திரத்தை வாங்கிட்டு போக வந்தப்போ அந்த பாத்திரத்தோட சேர்த்து அதோட குழந்தைங்க, அதாவது 8 கிண்ணங்களையும் திருப்பி கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா குண்டுக்கு ஐயா அப்ப என்ன சொன்னாருன்னா, அந்த பாத்திரத்தை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது அந்த பாத்திரம் கர்ப்பமா இருந்துதான்.
இங்க வந்து அந்த பாத்திரம் எங்க வீட்லயே குழந்தைய பெத்தெடுத்துருச்சான். என்ன குண்டுக்கு ஐயா, நான் சொல்றது சரிதானே? இல்ல இவரு உண்மை சொல்றாரு, இல்ல போய் சொல்றாரு. மாமா அது வந்து நான் சும்மா விளையாடுறதுக்காக இப்படி சொன்னேன். மாமா அவனை விட்டுருங்க. அவனை அடிக்கிறீங்க. விடுங்க சொல்றேன். ஐயோ, விடுங்களே. உனக்கு வெக்கமாவே இல்லையா? உன்னோட ஊர்ல இருந்ததை உன்னை விரட்டி அடிச்சிட்டாங்க. இப்ப இந்த விஜய நேரத்துக்கு வந்து என் பேரையும் மானத்தையும் கெடுக்க பாக்குறியா? பண்டித ராமகிருஷ்ணரை நீ ஏமாத்தணுன்ற எண்ணத்துல நீ ஒரு முட்டாளங்கிறத திரும்பவும் நிரூபிச்சிருக்க. துஷ்டா, உனக்கு ஏதாவது தெரியுமாடா பண்டித ராமகிருஷ்ணர் யாருன்னு? இவரோட திறமைய பத்தியும் அறிவை பத்தியும் விஜயநகரம் முழுக்க புகழ்ந்துட்டு இருக்காங்க. இவருக்கு வேதம், புராணம், உபநிடதம் எல்லாமே தெரியும். நீ இவரை முட்டாளாக்க நினைச்சியா? சாஸ்திரியை நிறுத்துங்க. குண்டுக்கு ஐயாவுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. பைத்தியக்காரன், மன்னிப்பு கேட்கறதா இருந்தா பண்டித ராமகிருஷ்ணர் கிட்ட கேளு. கேக்குறேன். ராமகிருஷ்ணரே என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டேன். எழுந்துறீங்க. இத ஒரு நல்ல பாடமா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் எப்போ இந்த மாதிரி பண்ண முயற்சி பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். எப்பவும் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இப்படி பண்ண மாட்டேன். சரி, வா வீட்டுக்கு போலாம். பொறுமையா வா போலாம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.